கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டுமாக உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய திருவார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் தந்த வாய்ப்புக்காக நான் மீண்டும் கடவுளுக்கு நன்றிகளை எடுக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பு சகோதரர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த நாளிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை, என் நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற கிரேஸ் டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இங்கே கிரேஸ் டிவி இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு வசனத்தை முன்பதாக வைத்து அந்த வசனத்துக்குரிய இறை தியானங்களை நாம் பெற கடவுள் நமக்கு துணை செய்யட்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் யாராவது நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6-7. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். இன்னைக்கு தெரியல, நான் காலையில் கூட வேற ஒரு வசனத்தை தான் எடுத்தேன். காலையில் நான் நைட்டு ஐயெல்லாம் வந்திருந்தாங்க, அப்போ தெரியும். காலையில் இந்த தியானத்துக்கான ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அதை தேடின பொழுது வேறு ஒரு பகுதி தான், அந்த பகுதி தான் நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென மறுபடியும் ஏதோ ஒரு யோசனை, இந்த வார்த்தைகள் மீண்டும் அதை பேசும்படியாக கடவுளுடைய அந்த உந்துதல் கிடைக்க பெற்றது. ஏன்னா இன்றைக்கி நான் இங்கே வந்து பார்க்கும்போது அவருடைய சந்திரமோகனுடைய பகிர்தல் எல்லாமே அதை குறித்ததான ஒரு பகிர்தலாக, அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய நேற்று தினத்தில் உலக போர் மூழுமோ என்கின்ற ஒரு எண்ணங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த உலக அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது. அப்படியும் நாம் பார்த்தோம். ஆக அந்த நிலையில் நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆக கடவுளின் அமைதி நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய மனதையும் என்ன பண்ணுமா, பாதுகாக்கும். இந்த நாளிலும் கூட கடவுளின் அமைதி, இறை அமைதி என்கின்ற நிலையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவிய போட்டி ஒன்று வைத்தார்களாம். ஆக அந்த ஓவிய போட்டி வைக்கப்பட்ட நிலையில் இந்த ஓவிய போட்டிக்கு ஒரு தலைப்பை ஒன்று கொடுத்து, இந்த தலைப்பின் அடிப்படையில் ஓவியங்கள் வரைந்து கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி வரைந்து கொண்டு வரப்படுகின்ற ஓவியத்தில் சிறந்த ஓவியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஓவிய போட்டியினுடைய அமைப்பாளர்கள் இப்படியாக ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில் சிறப்பான ஓவியத்திற்கு ஏற்ற பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக அதற்கு ஒரு தலைப்பையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். போட்டியில் பங்கு பெறுகின்றவர்கள் அமைதி என்கின்ற பொருளிலே அந்த ஓவியத்தை வரைய வேண்டும் என்று அவர்கள் தலைப்பு கொடுத்திருந்தார்கள். ஆக அப்படி அந்த தலைப்பை கேட்டு ஏராளமான மக்கள் அநேக நிலைகளில் அந்த அமைதி என்கின்ற அந்த கருத்தை மையப்படுத்துகின்ற விதத்தில் அநேக ஓவியங்களை அவர்கள் வரைந்து கொண்டு வந்திருந்தார். பரிசுக்கான ஓவியங்களை தெரிவு செய்வதற்கென்று ஒரு 2 நீதிபதிகள் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆக இந்த ஜட்ஜு 2 பேர். ஆக அவங்க ஒவ்வொரு ஓவியங்களாக அவர்கள் பார்த்து வருகிறார்கள். அனைத்து ஓவியங்களுமே அந்த தலைப்பை சார்ந்ததாக அழகாக அது வரையப்பட்டு இருந்ததை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த போட்டியினுடைய நீதிபதிகள் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து முடிவிலே ஒரு 2 ஓவியங்களை அவர்கள் தெரிவு செய்கிறார். 2 ஓவியங்களை தெரிவு செய்து அந்த 2ல் ஒன்றை தெரிவு செய்வதற்காக அந்த 2 ஓவியங்களையும் அவர்கள் கூர்ந்து நோக்குகின்றார்கள். அந்த ஓவியத்தினுடைய காட்சிகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அப்படி புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற வேளையிலும் 2 ஓவியத்தையும் ஒவ்வொன்றையும் அவர்கள் நிதானித்து அவர்கள் கவனித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஓவியத்தை, முதல் ஓவியத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு ஓவியத்தில் அழகான ஒரு இயற்கை காட்சி, அழகாக வண்ணம் தீட்டப்பட்ட அந்த இயற்கை காட்சி, அதில் அழகான ஒரு ஏரி ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு கரையை தொட்டு கொண்டு தூரத்திலே அந்த ஏரி தெரிகிறது. ஆக அந்த கரையின் அந்த புறத்தில் மடிப்பான மலைகள், மாலை மயங்குகின்ற ஒரு நேரம், ஆக அழகான மலைகள். அப்படிப்பட்ட நிலையிலே சூரியன் செந்நிறமாக சாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேளை. இந்த காட்சியெல்லாம் அப்படி நம்ம கற்பனையில் பார்க்கலாம், கற்பனையில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஏரி, அதை தொட்டு அந்த கரையின் ஓரத்தில் மடிப்பாக மலைகளும், அந்த மலையின் உச்சியிலே சூரியன்
செந்நிறமாக சாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அந்த அந்த ஒரு வேளையில் அமைதியான ஒரு சூழலாக அது காணப்பட்டது. அந்த ஏரியிலும் கூட நிரம்பி இருந்த தண்ணீர், அந்த தண்ணீரின் மீது அழகாக அலை அலையாய் அந்த தண்ணீர் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த அலைகளின் மீது, அந்த தண்ணீரின் மீது ஒரு படகு, அந்த படகிலே ஒரு மனிதன் அமைதியாய் அமர்ந்து கொண்டு இயற்கையின் அழகை மனமாற ரசித்து கொண்டிருந்தவனாக அந்த ஓவியத்திலே அவன் அந்த படகிலே அமர்ந்து கொண்டதை அந்த ஓவியம் காண்பித்தது. ஆக ஒரு அந்த அமைதி என்கின்ற அந்த பொருளுக்கேற்ற நிலையில் சிறப்பாக அந்த ஓவியம் அமைந்திருந்தது. அடுத்த ஓவியத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த அடுத்த ஓவியத்தை பார்க்கின்ற போது இது இந்த ஓவியத்திற்கு நேர்மாறாக இருந்தது. அப்படியே எதிரெதிரான நிலையில் இந்த ஓவியம் நேர்மாறாக, குறிப்பாக ஒரு காட்டாறு ஒன்று சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில், காட்டாறு சீறி பாய்ஞ்சதுன்னா எப்படின்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயநாட்டில் நடைபெற்ற அந்த நிலையில் இப்படி இன்னும் கூட இயற்கையின் சீற்றங்கள் எப்படி இருக்கும். ஆக காட்டாறு சீறி பாய்ந்து கொண்டிருந்த ஒரு நிலையிலே அருவியாக நீர்வீழ்ச்சிகள், அருவியாக தண்ணீர் அங்கே கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியின் நடுவில் ஒரு பெரிய கற்பாறை, அந்த தண்ணீருக்கு மேலே நிற்குது ஒரு பெரிய கற்பாறை. தண்ணீர் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, காட்டாற்று வெள்ளம் அங்கே அடித்து செல்லு கொண்டிருக்கிறது. ஆக அதற்கும் மேலாக ஒரு பாறை தண்ணீரை கடந்து மேலே நிற்கிறது. அந்த பாறையின் மீது ஒரு மரம் இருக்கிறது. ஆக அந்த பாறையின் மீது தண்ணீருக்கு மேல் உயர்ந்து அமைந்துள்ள அந்த பாறையில் அதில் ஒரு சிறு மரம் காணப்படுகிறது. அந்த சிறிய மரத்தில் அதில் ஒரு கிளை, அந்த கிளையில் ஒரு சிறிய கூடு, ஒரு பறவை கூடு. ஆக அந்த பறவை கூட்டில் 2 பறவைகள் அமைதியாக உட்கார்ந்து அழகாக அது பாடிக்கொண்டு இருக்கிறது. ஆக இப்படி ஒரு காட்சி. ஆக ஏதேதோ தங்களை சூழ்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் அந்த பறவைகள் 2ம் அமைதியை அனுபவித்து கொண்டு நிம்மதியாக பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி 2வது படத்தில். காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லுகிறது, அநேக காரியங்கள், நீர்வீழ்ச்சி போல தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. ஆக அந்த தண்ணீர்களையும் கடந்து ஒரு பாறை, மிகப்பெரிய பாறை, அந்த பாறையிலே ஒரு சின்ன மரம், அந்த மரத்தில் ஒரு சிறிய கூடு, அந்த கூட்டிலே 2 பறவைகள் மகிழ்ச்சியாக என்ன பண்ணுது, அமைதியாக அது பாடிக்கொண்டிருக்கிறது. ஆக தங்களை சூழ்ந்து என்னென்னவோ நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அவைகளையும் கடந்து அந்த பறவைகள் என்ன பண்ணுச்சான், அமைதியாக அது தங்களுடைய வாழ்வை கழித்து கொண்டு. இன்றைய காலச்சூழலோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு ஐயா சொன்ன காரியங்கள், ஒருவேளை இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் முழக்கங்கள், ரஷ்யா, உக்ரைன், இப்படி பல, ஐயா சொன்ன மாதிரி ஒரு 3ஆம் உலகப் போர் உருவாகிவிடுமோ என்கின்ற ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கடவுள் நம்ம என்ன பண்ணுறார், வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அறிவெல்லாம் கடந்து இறங்கி ஜெபித்துட்டே தான் இருக்கிறோம். எதை குறித்து உங்களுக்கு என்ன வேண்டாம், கவலை வேண்டாம். எதை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆக இந்த போட்டியாளர்களும் கூட, நீதிபதிகளும் கூட என்ன பண்ணாங்க, முதல் படம் நல்லா இருந்தது, அது அந்த பொருளுக்கேற்ற நிலையில் இருந்தது. ஆனாலும் அதை பார்த்து நிலையில் 2வது படத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் பரிசு 2வது படத்துக்கு தான் கொடுத்தாங்க. ஏன் முதல் ஓவியத்தினுள்ள ஒருவேளை அவங்க சொன்ன அந்த தலைப்புக்கு ஏற்றது போல் அந்த முதல் படம் அமைந்திருந்தாலும் முதல் ஓவியத்தில் இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் எளிதில் மறைந்து விடக்கூடியது. முதல் ஓவியத்தின் காரியங்கள் எளிதில் மறைந்து விடக்கூடிய அமைதியை அது பெற்றிருந்தது. ஏன்னா தன்னை சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை அது சார்ந்து இருக்கிறது. ஆக ஒருவேளை காற்றடித்து ஏரியிலே புயல் எழும்பினால் படகு என்னவாகும், அமிழ்ந்து போகும். கார்மேகம் சூழ்ந்து கடும் மழை பெய்தால் படகின் நடுவிலே ஏரியில இருக்கின்ற அந்த மனிதனுடைய மனநிலை, அமைதியாக ரசிச்சுட்டு இருக்கிறவருடைய மனநிலை என்னவாகும், மாறி போய்விடும், மழை கிழந்துவிடும். ஆக அமைதி குலைந்து விடுகின்ற நிலையத்தில் எந்த நேரத்திலும் எந்த மாற்றமும் வந்தாலும் அங்க இருக்கின்ற அந்த அமைதி சூழல் என்பது என்னவாயிடும், முதல் படத்தில் சூரியன் மறைஞ்சு போனாலும் இருட்டாகி போயிடும். ஆக தண்ணீரில் திடீர்னு புயல் எழும்பிச்சு காற்று எழும்பினாலும் அலைகள்னாலே அங்கே இருக்கின்ற சூழல் மாறி போகும். மழை கார்மேகம் பெய்தால் அங்கே அமைதியாக படகுல நிம்மதியாக அங்கே படகு சவாரி செஞ்சுட்டு அந்த அமைதியை ரசித்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய மனநிலை மாறி போகும். ஆக மாறிப்போகின்ற மனநிலைகளுக்கிடையே அமைதியை அனுபவிப்பது என்பது நிரந்தரமற்றதல்ல. ஆனால் இப்படிப்பட்ட சூழலுக்கிடையும் தங்களுடைய வாழ்வை அமைதியாக கழித்து கொண்டிருக்கின்ற அந்த பறவைகளுடைய அமைதி என்பது நிரந்தரமான ஒரு அமைதி என்பதை உணர்ந்தவர்களாக அந்த போட்டியாளர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், அந்த 2வது படத்திற்கு அவர்கள் அந்த பரிசினை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்விலும் கூட அப்படித்தான் பல நேரங்களில் நாம் அணிகின்ற ஆடையோ, நாம் உண்ணுகின்ற உணவோ, அல்லது இப்படி நம்மை சூழ்ந்துள்ள காரியங்களோ நமக்கு எந்த நிலையிலும் ஒரு நிரந்தரமான மன அமைதியை, மன சந்தோஷத்தை அல்லது நிம்மதியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியாது.
ஆக நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அமைதி கடவுள் தருகின்ற அமைதியாக இருக்குமானால் அது நிரந்தரமான அமைதியாக, மெய்யான அமைதியாக, உண்மையான. ஏனென்று சொன்னால் பாடுகளின் நடுவே, உபத்திரவங்களின் நடுவே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆக இவைகளின் நடுவே கடவுள் நம்மை அனுதினமும் வழி நடத்துகின்றவராக, இவைகளின் நடுவே கடவுள் நம்மை அனுதினமும் பிழைப்பூட்டுகின்றவராக, இவைகளின் நடுவே கடவுள் நம்மை அனுதினமும் வாழ்விக்கின்றவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற விதத்தில் இந்த வசனங்கள் இங்கே அமைய பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். போராட்டங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியில். அதில் இல்லைன்னா இப்படி நாம் இந்த உபவாச கூடி நடத்துறதே என்னவாயிரும், வீணாக போய்விடும். ஆக ஒவ்வொரு நாளும் நம் மக்கள் நமக்காக, தங்களுக்காக நம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்ற கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இவைகளினூடாகவும் கடவுள் தருகின்ற அமைதியை அனுபவிக்கின்ற மக்கள் கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் இந்த வசனம் ஒருவேளை பவுலடிகளார், கிறிஸ்துவின் அடியார்களில் ஒருவராகிய பவுலடிகளாரின் வார்த்தைகள் அழகாய் நமக்கு சொல்லப்படுது. ஆக அவருக்கு ஏற்ற ஏகப்பட்ட தொல்லைகள் அவருடைய வாழ்வை குறித்து, பவுலடிகளாரை குறித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே அநேக தொல்லைகள், அநேக கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். அநேக எதிர்ப்புகள் அவரை சுற்றிலும் இருந்தது. ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போகாதவராக, ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணார், எதிர்த்தார், அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார். ஆனால் அதை விட ஏற்கக்கூடாத பிரச்சனைகள், ஏற்கக்கூடாத தொல்லைகள், ஏற்கக்கூடாத இடர்பாடுகள், சிறை வாசம், இப்படி அநேக நிலைகளில் பவுலடிகளாருடைய வாழ்வில் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் கூட இவைகளையும் கடந்து அவர் சோர்ந்து போகாதபடி, பிறர் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். அனைவரும் மகிழ்ந்திருக்க அவர்களை அமைதிப்படுத்துகின்ற நிலையில் அங்கே அவர் எழுதுகின்றார். இதனுடைய ரகசியம் என்ன என்று சொன்னால், அவரே சொல்லுகின்ற வார்த்தை, எதை பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை என்ன பண்ணுங்க, சொல்லிடுங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஐயா சொன்னார்ல, முடியாததை முடிய வைக்கின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று திருமறை வசனத்தில் நாம் பார்க்கணும். ஆக அந்த நிலையில் உங்களால் ஆகாததை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றவராக, முடிய வைக்கின்றவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தும். எனவே அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். எப்போ மனதையும் நம்முடைய உள்ளத்தையும் மனசையும் அது பாதுகாக்கணும், எப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த அமைதி என்ன பண்ணுமா நம்மள. அதனால தான் அதுக்கு பேர் இறை அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் தருகின்ற அமைதி, உலகத்து தருகின்ற அமைதி ஒருவேளை அது நிலைத்திருக்கக்கூடிய அமைதியாக இராது. முதல் ஓவியத்தில் இருந்த காரியங்களைப் போல தான் அது. எந்த நேரத்திலையும் அது என்ன போயிடும், அந்த அமைதி குலைந்து விடும். ஆனால் இறை அமைதியானது ஒருபொழுதும் நம்மை விட்டு அது அகலாது என்பதை சொல்லுகின்ற காரியங்களாக நாம் பார்க்க. ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் பார்ப்போமானால், ஏசாயா 26:3 யாராவது வாசிக்கலாம். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் பூரண சமாதானத்தை என்ன பண்றாராம், கடவுள் கொடுக்கிறாராம். எப்போ மன உறுதியாய் நாம் கடவுளை பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, உன் மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீ உறுதிப்படுத்துகின்றீர். மன உறுதி கொண்டவர்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருப்போமானால் ஆண்டவர் தம் அமைதியினாலே நம்ம என்ன பண்றாராம், உறுதிப்படுத்துகின்றார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நம்ம இங்கே வழி நடத்துகிறது நாம் பார்க்கணும். ஆக கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுதான், உறுதிப்படுத்துகிறது. அது அமைதியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகின்றதாக இருக்கிறது. எப்பொழுது நாம் கடவுளோடு நிலைத்திருக்கின்ற பொழுது, கடவுள் மீது நாம் மன உறுதி கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அவருடைய அமைதி நம்மை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுங்க. ஏற்கனவே ஆண்டவர் யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தில், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆக கடவுள் தருகின்ற சமாதானம் நமக்கு நிலைத்திருக்கக்கூடிய சமாதானம், அது நிரந்தரமான ஒரு சமாதானம், எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய, நமக்கு ஆற்றல் தருகின்ற, ஆசியை தருகின்ற, நம்முடைய வாழ்வை உயர்த்துகின்ற சமாதானமாக, அமைதியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே போல கொலோசியர் 3 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:15, கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. உங்கள் உள்ளங்களை என்ன பண்ணுமா, அதை ஆழக்கடவது, நெறிப்படுத்துவது. ஆக நெறிப்படுத்துவதுன்னா என்ன அர்த்தம் இங்க? ஒருவேளை நம்முடைய உள்ளங்களிலே சமாதானமற்ற நிலையோ அல்லது ஏற்றத்தாழ்வுகளோ அல்லது நம்முடைய உள்ளத்திலே குறைவுகளோ, நெறிப்படுத்துவதுன்னா அதில் இன்னும் கூட நிறைய விஷயம், சமாதானத்துக்கு எதிராக கூட நம்முடைய உள்ளங்களில் எதிர்ப்பு சிந்தனைகள் இருந்தால் கூட அதை என்ன பண்ணுமா, அதை சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெறிப்படுத்துவது என்று சொன்னால் அதுதான். ஒருவேளை கடவுளுடைய, நீங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்குமா, கடவுளுடைய சமாதானம் உங்களுடைய உள்ளங்களை ஆழக்கடவது. ஆக ஆழ்வது என்பது அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய, சரியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணோம், சமநிலைக்கு அல்லது சரியாக இருந்தால் அதை கைட் பண்ணி நம்மளை உயர்த்தும். ஒருவேளை தப்பாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுமா, அது
சரி செஞ்சோம். அதுதான் நெறிப்படுத்துவது என்பதாக. கடவுளுடைய சமாதானம் உங்கள் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல. ஒரே உடலின் உறுப்புகளாக நாம் இருக்கிறோம். ஒரு உடல்னா ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணோம், உடலில் எல்லா உடலும் ஒரே மாதிரி இருந்துட்டா, உடலின் உறுப்புகள் ஒன்றா வேலை செஞ்சால் தான் உடல் என்ன பண்ண முடியும், ஒழுங்காக பயணிக்க முடியும். திடீர்னு ஒரு முறை இந்த வயிறு என்ன பண்ணிச்சான், கோச்சிக்கிச்சான். நான் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு சாப்பாடெலாம் வாங்கி அரைச்சி நான் எல்லாத்தையும் செஞ்சு உங்களெல்லாம் வாழ வைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. வயிறு இல்லை, மற்ற உறுப்புகள் எல்லாம் கோச்சிக்கிச்சான். வயிறு ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. நாம் எல்லாம் நம்ம வேலையை செய்கிறோம், கையை எடுத்து சாப்பிட கொடுக்குது, வாய் அரைக்குது, இப்படி எல்லாமே நாங்கள் வேலை செய்கிறோம், நீ மட்டும் வயிற்றில் வாங்கி வச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லி எல்லாம் வயிற்று மேலே கோபம் வந்துருச்சோம். திடீர்னு நாங்கள் எல்லாம் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நாள் சண்டை போட்டுன்னு கம்முன்னு இருந்துச்சோம். கையை சாப்பாடு எடுக்கலை, வாய் அரைக்கலை, அப்புறம் எதுவுமே கால் சாப்பாட்டை தேடி போகல, எதுவுமே செய்யணுன்னே எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, சோர்வு வந்துருச்சு. கை தளர்ந்து போச்சு, தலை கவுந்து போச்சு, கண்ணு மங்கி போச்சு, வாய் நாக்கு வறண்டு போச்சு, அதுக்கப்புறம் கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆக எல்லா உறுப்புகளும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டிய செயல்களை செய்யாத நிமித்தம் வயிற்று கொஞ்சம் பிரச்சனை இல்லை, வயிறு கொஞ்சம் ஒட்டி போச்சு. ஆனால் வயிறு எல்லா உணவும் எல்லாம் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் வயிறு என்ன பண்ணும், அதை அழகாக அரைச்சி எல்லாத்தையும் அதுக்கு தேவையான சத்துக்களை அதுக்கு அனுப்பி கொடுக்கும், அது வேலையை செய்யும். ஆனால் இங்கே அப்படி இல்லாததுனால எல்லாம் மறுபடியும் தங்களுடைய வேலைக்கு என்ன பண்ணாங்க, கால் வேகமாக விரைஞ்சு தண்ணியை நோக்கி ஓடிச்சு, உணவை நோக்கி ஓடிச்சு, கை அதிகமாக என்ன பண்ணுச்சு, எடுத்து உணவை உள்ளுக்கு அனுப்பிச்சு, வாய் வேகமாக அரைச்சிது, உள்ளே போச்சு, வயிறு நிறைஞ்சிது, மறுபடியும் எல்லாம் என்ன பண்ணுச்சான், புத்துணர்வு பெற்றது. ஆக நீங்கள் ஒன்றாக இருக்கும்படியாக ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது கிறிஸ்துவனுடைய அருள்கின்ற அமைதி உங்கள் உள்ளங்களை என்ன பண்ணுமா, நெறிப்படுதான். நான் முதல்ல சொன்னேன், சரியாக இருந்தால் அதை இன்னும் மேம்படுத்தும், தவறாக இருந்தால் அதை இன்னும் சரியாக கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுமா, நெறிப்படுத்தும். அப்பொழுது நமக்கு இறை அமைதி உண்டாகும். கடவுள் தருகின்ற அமைதி நம்முடைய வாழ்வை என்ன பண்ணும், ஆளுகை செய்யும். எனவே நன்றி சொல்லுங்கள் என்று அந்த கடைசியாக நன்றி உள்ளவர்களாயிருங்கள், கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை பார். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 29:11 வாசிங்க. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. கர்த்தர் தம் மக்களுக்கு பலன் அளிக்கிறவராக, கர்த்தர் தம் மக்களுக்கு சமாதானம் அமைதி கொடுக்கிறவராக, கர்த்தர் தம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்போ, எதை குறித்தும் கவலைப்படாமல். மறுபடியும் பிலிப்பியர், நீங்கள் ஒன்றை குறித்து என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் அனைத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய மன்றாட்டு இறைவேண்டலாகிய அனைத்தின் வழியாக கடவுளுக்கு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நிலையிலே உங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் அது பாதுகாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த கால சூழலில் குறிப்பாக ஒருவேளை போர் முழக்கங்கள் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற காலச்சூழலிலே நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கவலைப்படாமல் எல்லாத்தையும் எங்கே பண்ணணுமா, ஆண்டவரிடத்தில் ஜெபங்களாக, விண்ணப்பங்களாக, நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய வழியாக கடவுளிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரிவிக்க, அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நம்முடைய உள்ளங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தையும் அது பாதுகாக்க ஆவலாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய சமூகத்தில் இந்த நாளில் இணைந்து வந்திருக்கின்ற நாம் கடவுளுடைய திருக்கரத்திலமை தாழ்த்தும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நம்முடைய உள்ளங்களை ஆளும்படியாக நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை நன்றியுள்ள உள்ளத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பின் நல்ல கடவுளே, நித்தந்த நல்ல நாளுக்காய், பகல் வேலைக்காய் நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினால் உங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நிலையிலே உங்களை, உங்களுடைய உள்ளங்களையும் அது பாதுகாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் கூட ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலக சூழல்கள் ஆண்டவரை எங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும், நாங்கள் வாழுகின்ற ஆண்டவர் வாழ்க்கை சூழல்கள் ஆண்டவரை அனுதினமும் எங்களுக்கு ஆபத்து நிறைந்த நிலைகளில் ஆண்டவர் எங்களை கடந்து வந்திருந்தாலும், இவைகளையும் கடந்து அறிவெல்லாம் கடந்த அமைதி எங்களை ஆட்கொள்ளும்படியாக
இறை அமைதி எங்கள் உள்ளங்களிலே குடிகொள்ளும்படியாக எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய மன்றாட்டுக்களை உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கின்றோம். உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் எச்சூழலிலும் ஆண்டவரை மன நிறைவோடு வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள, எந்த சூழலிலும் ஆண்டவரை நீர் எங்களோடு இருக்கிறீர், ஒருவனும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்கின்ற சிந்தனையோடு ஆண்டவரை உமை நாங்கள் துதிக்க, உமை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தார். குறிப்பாக இந்த கிரேஸ் டிவிக்காக, இதன் வழியாய் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக இடத்தில் செபிக்கின்றோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் அநேக நிலைகளில் உடைய நற்செய்தியை ஆண்டவர் உலக அளவில் எடுத்து செல்வதற்கு நீர் ஆண்டவரை வாய்ப்பளித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். சென்னை பேராயத்தின் வழியாக உங்களுடைய பேராயர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்ட இறை வார்த்தைகள் ஆண்டவரை உலகத்தின் அனைத்து மக்களுடைய உள்ளங்களுக்கும் சென்றடைந்தது. அதற்காய் ஆண்டவரை நீர் கிரேஸ் டிவியை எடுத்து பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்படியா ஆண்டவர் இன்னும் அநேக நிலைகளில், அநேக இடங்களில் ஆண்டவர் உம்முடைய இறை பணியாளர்கள் ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவியை ஆண்டவர் நல்லதொரு ஊடகமாக தங்களுடைய ஊழியத்தின் பாதையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும், அதன் வழியாய் அநேக மக்களுடைய உள்ளங்களுக்கும் வார்த்தைகள் சென்றடைவதற்கும் ஆண்டவரை நீர் இதை எடுத்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பயன்படுத்துவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவர் அந்த வளர்ச்சி பாதையில கிரேஸ் டிவியானது கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இதற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காக, இதற்காக ஆண்டவரை தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்காக இடத்துல ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளங்களை, அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் ஆண்டவருடைய உள்ளங்களில் ஆண்டவர் கிரேஸ் டிவியுடைய தாக்கத்தை அதிகமாய் நீர் தந்து ஆண்டவரை உழைக்க, ஆண்டவர் அதற்காக ஆண்டவர் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிரேஸ் டிவியின் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலும் தங்களை முன்னிறுத்தி கொண்டவர்கள் செயலாற்ற நீர் பலன்தார். கிரேஸுடைய உரிமையாளருக்காக, குறிப்பாக தங்கள் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்காக ஆண்டவர் பல்வேறு பொறுப்புகளிலே கிரேஸ் டிவியிலே ஆண்டவர் தன் வளர்ச்சி பணியில தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இறை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவரவர் தம் பணிகளிலே ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரை தங்களுக்கென்று ஆண்டவரை அவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே ஆண்டவரை அவர்கள் செயலாற்றுவதற்கு நீர் எங்களுக்கு பலன் தார். உடைய ஆற்றல் அவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அந்த நிலையில ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை நாங்கள் உலகுக்கு அறிவிக்கின்ற மக்கள் கூட்டமாய் காணப்பட நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தியறலும். உடைய வார்த்தைகள் மக்களிலே கிரியை செய்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். நாங்களும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கருவிகளாய் காணப்பட நீர் எங்களை வழிநடத்தும். ஆண்டவர் இந்த நாளில் இந்த உபவாச கொடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தார். அவருடைய வேண்டுதல்களுக்கு நீர் ஆண்டவரை கிருபை தார். அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றியவர்களை ஆசீர்வதியும். நிச்சயமாய் ஆண்டவருடைய வாழ்விலே முடிவு உண்டு. ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக காணப்பட மாட்டார்கள். ஆண்டவரே கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்கிற திரு வார்த்தையின் அடிப்படையில் கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய கிரியை செய்ய அவருடைய வாழ்வில் ஆண்டவரை நிலைத்திற்கு நீர் உதவி செய்யும். மீண்டுமாய் ஆண்டவர் ஒரு விஷயம் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் பணிகளிலே உடைய அருளும் ஆசையும் எங்களோடு எங்களை வழி நடத்தும். நீரை பாதுகாத்துக் கொள்ளும். நீரை ஆசீர்வதி. நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் அனைத்து அருளும் ஆசியும் அன்பும் சமாதானம் இன்றும் என்றும் என்னாலும் நம் அனைவரோடும் நின்று நிலைத்திருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.